ஸ்ரீ வரதராஜ பெருமாள், சப்த கன்னிகைகள், பொம்மி வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரன் இவர்கள் எல்லாம் சிலாவிக்கிரகம் கருங்கல்லில உருவம் சமைத்து இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பாக 2வது கால பூர்ணாவதி நடைபெற இருக்கின்றது. சரியாக விமான கும்பாபிஷேகமானது சரியாக 9 மணி தினம் புறப்பாடாகி 10 மணி அளவிலே விமான ஸ்தூபி கும்பாபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள மாரியம்மன், விநாயகர் பெருமான், முருகக்கடவுள் மற்ற பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெறும். இது புதன்கிழமை. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் தரிசிப்பதற்கு அவர்களும் வாய்ப்பினை கொடுத்து எல்லோருக்கும் விபூதி குங்குமம் எல்லாம் வழங்குவார்கள். வாங்கிட்டு திரும்ப வெளியில வந்த பிறகு மற்றவங்க உள்ள போவோம். நெரிசல் இல்லாம பவுன் விலையெல்லாம் 70,000 ரூபாய் போல வச்சு தங்க நகை எல்லாம் பத்திரமா பார்த்துங்க. நல்லா ஜாஸ்தியாக போக ஒன்றுமே போட்டுட்டு வெளியில போக முடியல. கீழே விட்டுட்டாங்க. செல்போன்லாம் ஜாக்கிரதையா பார்த்துங்க. இடம் புறப்பட்டு போன பிறகு இந்த குண்டத்துக்குள்ள வந்து நெருப்பில் இந்த விபூதி எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது புடவை ஏதாவது கொடுத்துக்கிட்டு இதை அசம்பாவிதம் பண்ணிட்டாங்க. கெட்ட பேர் எங்களுக்குலாம் ஊருக்கு வச்சு வரையும் பிள்ளைகள் போயிடாங்க. அதனால நிறைய பிரார்ப்பணெல்லாம் வந்துட்டு அதனால கருடங்கள் எல்லாம் பறக்கிறது ரொம்ப அபூர்வமா போயிட்டு. அதனால கருடன் தன்னால வந்தாதான் கருடனுக்கு முப்பாடிக்கு சம்பந்தம் இல்லை. அந்த காலத்துல பிரார்ப்பணெல்லாம் இல்லை. அந்த லாபத்துல நம்ம கும்பாழமே நடக்குது. அதனால மந்திரத்தில் நம்பிக்கை இருக்கு. இங்க உள்ள அம்பாள் மேல நம்பிக்கையை வைத்து தரிசனத்தை எல்லோரும் செய்யணும். யார் பெற்ற இன்பம் மையகமெல்லாம் பெற வேண்டும் ராமகிருஷ்ணர். நாம் என்னென்ன சந்தோஷத்தை அடைகிறோமோ நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி உள்ளவர்களும் அடையணும். ஏன்னா எல்லாரும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே நம்முடைய அந்த இருதயத்துல அம்பாள் குடி கொண்டுடுவார். எல்லாரும் சிறப்பாக இருங்க. இந்த கலையம்லாம் அவர்கள் கலையத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சன்மானம் வச்சிருக்காங்க. அது முறைப்படி பெற்றுக்கொண்டு வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள வாத்தியம்